அவங்க எனக்கு 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 வந்து கையை எப்படி காமிக்கல் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓடி அப்படின்ற மாதிரி ஒன்று பைச்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூட்டியிருப்பாங்களே என்ன. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யார் யாரு? துஷார், பார்வதி, அதுக்கப்புறம் வந்து திவாகர். துஷாரும் பார்வதியும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இப்போ என்னடானா ஒத்துமையாக பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட சண்டை நடந்ததுங்க. பிரியங்கா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ இவர் வழி அனுப்பும்போது கட்டி பிடிச்சிருப்பாரு, அதே மாதிரி கிஸ் பண்ணியிருப்பாரு. பிரியங்கா அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. சட்டுன்னு கிஸ் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அதை கவனிச்சிட்டு இருந்த பார்வதி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கஸ்டமராக வராங்க, அவங்க கிட்ட நீ இப்படி கிஸ் பண்ணுறது தப்பு, அவங்க ஒரு மேரிட் உமனு தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. இவனுமே அதை தப்புன்னு ஏற்றுக்கிட்டான். ஆமாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டான். ஆனால் பார்வதி விடாமல் திரும்ப திரும்பல, நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, அது வந்து முறை கிடையாது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ண வேணான்ற மாதிரி இவனும் சண்டை போட்டான். அப்படி இவங்க 2 பேர் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சில 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் இவங்க சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ ஒத்துமையாயிட்டாங்க. அதுக்கு காரணம் திவ்யான்னு சொல்லலாம். ஸோ திவ்யாவை பற்றி பேசும்போது தான் இவங்க ரொம்ப ஒத்துமையாக மாறிட்டாங்க. துஷார் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறதெல்லாம் கூட ஓகே, அவங்க பேசுகிறதெல்லாம் கூட எனக்கு கோவத்தை வர வைக்க மாட்டேங்குது, ஆனால் சில சமயம் வந்து மூடிட்டுருன்ற மாதிரி ஒரு மாதிரி சைனில் பண்ணுறாங்கல்ல, அதை பார்க்கும்போது தான் பயங்கரமாக கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உனக்காவது பரவாயில்ல, இப்படி சிக்னல் தான் பண்ணாங்க, எனக்கு இது இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, போடின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வந்தாங்க, நிறுத்திட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே திவாகர் எதுவுமே பேசல. இவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்கன்றத சாஞ்சி உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. போக போக துஷார் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், ஆக்சுவலாக அவங்களுக்கு வரும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆனால் அவங்களே அதே விஷயத்த பண்ணுறாங்க, முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கமருதீனுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அவங்க கமருதீன் கிட்ட பேசி முடிச்சுட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக வரான். அதுக்குள்ளே திவ்யாவே பின்னாடி வந்துட்டாங்க போல. அதாவது திவ்யா கணேஷ் இவங்க பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி வந்திருக்காங்க போல. பின்னாடி இருக்காங்களான்ற மாதிரி இவன் கேட்குறான். பின்னாடி வந்தாங்க, ஆனால் இப்போ போயிட்டாங்க சொல்லுன்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. இவனுமே என்ன சொன்னாங்கன்றத சொல்கிறான். அதாவது கமருதீனுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்கு. சண்டை முடிஞ்சு போகும்போது பைத்தியக்காரன், இவனுக்கு போய் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி 2-3 வாட்டி சொல்லியிருக்காங்க போல. அந்த விஷயத்தை இவன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன கேட்குறான்னா, இதே வார்த்தையை அவங்கள தப்பி தவறி நம்ம சொல்லியிருந்தோன்னா ஊரையே கூட்டி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இதுதான் இவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அதாவது மற்றவங்க இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை இவங்க மட்டும் சொல்கிறாங்க. இது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதனால தான் நானே இப்போ பேச வேண்டியதாயிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஆக்சுவலாக துஷார் இந்த வாட்டி பேசுறதுக்கு 2 காரணம் இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? ஒன்று வந்து இவனா பேசலாம், என்னடா இவ்வளோ நாள் நம்ம சிட்டி ரோபோட் மாதிரி இருந்துட்டோம், இதுக்கப்புறமாவது பேசணும்னு நினச்சி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இவன் வந்து இந்த வாட்டி வெளியே போக கூட வாய்ப்பு இருக்குன்றது இவன் சுதாரிச்சிட்டான். அரோரா இன்னும் சுதாரிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் இவன் சுதாரிச்சிட்டான். ஏன்னா ஏசிலாம் உங்களுக்கு கரெக்டாக வருதப்பா, வேற ஏதாவது வேணுமா நான் பண்ணித்தரேன் விஜய் சேதுபதி சொன்னார்ல. ஆஹா, நம்மளை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கோன்றது இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி சண்டை போடுறான். இப்போ திவ்யா கிட்டே இவன் சண்டை போடுறதுல கொஞ்சம் நியாயம் இருக்க தான் செய்தனாலும் இவன் சண்டை போட்டுணும்னு நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. இவன் உள்ள நுழையணும்னா நுழையலாம். இவன் பார்வதியை தவிர வேற யார்கிட்டயும் நுழைஞ்சது கிடையாது. இப்பயும் பாருங்க, இவன் திவ்யா கிட்ட நுழையிறான், மற்ற யார்கிட்டயும் நுழையிறது இல்லை. இப்போ வந்து பிரஜினுமே அப்படி பார்த்தா பிரச்சனை பண்றாரு, சாண்ட்ராவும் அப்படி பார்த்தா பிரச்சனை பண்றாங்க. நீங்க இவர் அவங்க கிட்டலாம் கோவப்பட மாட்டாரு, திவ்யா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பிரஜின் கிட்டே புலம்பிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா பிரஜினோ சில இடத்துல பிரச்சனை பண்றாருல, நீ பிரஜின் கிட்ட சண்டைக்கு போலாம்ல, திவ்யா கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு போறான். ஸோ நம்ம இதுக்கப்புறமாவது வெளியே தெரியணும், தப்பிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறானோன்னு தோணுது. அப்படி பண்ணாலுமே சரிதான். ஏன்னா அவங்க கோவப்பட்டு பேசும்போது இவனை கோவப்பட்டு பதிலடி கொடுக்கறதுல தப்பு இல்லை, கரெக்டாக தான் இவன் ஆடிட்டு இருக்கான். ஆனால் இந்த வாட்டி இவன் தான் வெளியே போக போகிறான்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.